புரிஞ்சு வச்சிருந்தா மெயின் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகே, பேங்கிங் டாபிக். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கேட்கலாம். ஓகே, இந்த வீடியோல நான் வந்து எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் டு ஃபவுண்டேஷன் வரைக்கும் நான் வந்து போடுறேன். ஓகே, அது வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து சாரி மெத்தட்ஸ் வந்து இருக்கு. குவாட்ராட்டிக்ங்கிறது இந்த மாதிரி டேம் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை மட்டும் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்றேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் எல்லாமே பாசிட்டிவ். செகண்ட் பேட்டர்ன் கேட்கும்போது நடுவில் நெகட்டிவ். இது ரெண்டு விஷயத்தை ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு செகண்ட் பேட்டர்ன் தேர்ட் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் செகண்ட் பேட்டர்ன் தேர்ட் பேட்டர்ன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைக்கு ஒன் இருக்கிற அர்த்தம். ஓகே, இதே நீங்க நினைச்சிட்டோம். ஓகே, 1 into 6 is 6. மல்டிப்ளை பண்ணா 6 வரும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மிடில் நம்பர் லாஸ்ட் நம்பர். மிடில் நம்பர் என்ன இருக்கு பிளஸ், லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு பிளஸ். அப்போ என்னோட இன்டர்மீடியட் ஆன்சர் இன்டர்மீடியட் ஆன்சர் வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பிளஸ் பிளஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, ரெண்டு நிமிஷம். என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபைனல் ஆன்சர் எப்படி ரெண்டு ரூட்ஸ்க்கு நெகட்டிவ் ஆகும். ஓகே, இதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, 1 into 6 into 6 இப்போ 1 6 இந்த டேபிள்ஸ் எழுதி பழகிக்கணும். இப்போ இந்த ரெண்டு நம்பரை வச்சு இந்த 5 என்னால் கொண்டு வர முடியுமான்னு பார்ப்போம். அதாவது என்ன ப்ளஸ் 5 என்னால் கொண்டு வர முடியும்னு பார்ப்போம். அது எப்படி போடணும்? இன்டர்மீடியட்டு ரெண்டுமே ப்ளஸ் போடணும். ரெண்டுமே ப்ளஸ் போட்டால் என்ன வருது 7 வருது. ஆனால் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6 தான் வருது. நான் ஆட் பண்ணால் என்ன வருது 7 வருது. அப்போ இது கிடையாது. அடுத்த டேபிள் இருக்கு 2 3 சார் 6. இப்போ ரெண்டுமே ப்ளஸ் போட்டு பார்க்குறேன். ரெண்டுமே என்ன பண்ணுறான் ப்ளஸ் போட்டு பார்க்குறேன். 3 சார் 6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன வெளியே கிடச்சிட்டு 3 கிடச்சிச்சு. அப்போ இன்டர்மீடியட் ஆன்சர் எனக்கு என்ன ஆயிடுச்சு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. உங்களோட ஃபைனல் ஆன்சர் எப்படி போன ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கும். இப்போ ப்ளஸ் 2 இருக்குதா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு என்னது எக்ஸ் ப்ளஸ் 3 சீக்வல் டு 0 நிற்கும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 சீக்வல் டு 0 அப்படின்னு எக்ஸ் ஈக்குவல் என்னது -2 இப்போ அங்கே போச்சு. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 3 சீக்வல் டு 0 அப்படின்னு எக்ஸ் ஈக்குவல் என்னது -3. இதுதான் இது டினோட் பண்ணிடுது. என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும் -2ன்னு இருக்கும் -3 புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? மெத்தட் ஆஃப் அப்ரோச் புரிஞ்சிச்சா? ரெண்டாவது என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் 6 மல்டிப்ளை 6 அப்படிங்கிறது எழுதி அதை எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்மல் டேபிள் என்ன பண்ணேன் ஈக்குவல் ப்ளஸ் இப்போ ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் இது எல்லாமே என்ன ப்ளஸ் தான். ஈக்குவேஷன் ஃபுல்லாக ப்ளஸ். ஓகே, எழுதிருக்கு. என்னோட இன்டர்மீடியட் ஆன்சர் எப்படி வரணும் இதே தான் ஓகே இன்டர்மீடியட் ஆன்சர் என்ன வரும் ரெண்டு நம்பருமே ரெண்டு ரூட்ஸுக்கும் ப்ளஸ்ன்னு வரும். ஆனால் என்னோட ஃபைனல் ஆன்சர் பிரிக்கணும் ரெண்டுமே மாற்றி கிடைக்கும். ஓகே ஓகே, அப்போ +1 அதாவது 6 டேபிள் வர மாதிரி இல்லை 1 6 2 6 இன்டர்மீடியட் ஆன்சர் ரெண்டுமே எப்படி இருக்கும் ப்ளஸ் ப்ளஸ் இருக்கும். இங்கேயும் ப்ளஸ் கொடுத்தா எனக்கு மல்டிப்ளை பண்ணால் +6 கிடைக்கும். ஆனால் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் +7 கிடைக்கும். இது கிடையாது. அடுத்து 2 3 சார் 6 இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணால் +6 கிடைக்கும். +2 +2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கும் +5 கிடைக்கும். இப்போ இன்டர்மீடியட் ஆன்சர் என்னது +2 +5 +2 +3 என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி கிடைக்கும் -2 -3. ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்த மெத்தட் இது ஒரு மினி ஃப்ரீயாக போகும். 1 6 என்னது 6 ஃபர்ஸ்ட் ஃபார்மட் எழுதிருமா லாஸ்ட் இப்போ வந்து மைனஸ் லாஸ்ட் ப்ளஸ். என்னோட இன்டர்மீடியட் ஆன்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அப்படிதான் கிரேட்டர் நம்பர் கிரேட்டர் நம்பர் வந்து நெகட்டிவ்ல இருக்கும், ஸ்மால் நம்பர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். அது இன்டர்மீடியட் ஆன்சர். இப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும் கிரேட்டர் நம்பர் பாசிட்டிவ்ல இருக்கும். அப்படியே உள்டா ஸ்மால் நம்பர் நெகட்டிவ்ல. இது ஸ்டெப் ஃபாலோ பண்ணாலே தெரியும்.
என்ன ஃபார்மேட்டுன்னு பார்ப்பேன். மைனஸ் ப்ளஸ் ஓகே. என்ன ஃபார்மேட்டு ப்ளஸ் ப்ளஸ் இருக்கும். இன்டர்மீடியட்டும் ப்ளஸ் ப்ளஸ் இருக்கும். ஃபைனல் ஆன்சர் மைனஸ் ப்ளஸ் இருக்கும். இங்கே இன்டர்மீடியட் ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு மைனஸ் ப்ளஸ் இருக்கு. இது மைனஸா இது வந்து ப்ளஸ்ஸா இது ரெண்டு தான் ஓகே. ஓகே மைனஸ் ப்ளஸ். இன்டர்மீடியட்ல கிரேட்டர் நம்பர் வந்து மைனஸ் வந்து ஸ்மால் நம்பர் ப்ளஸ் இது கிரேட்டர் நம்பரும் ஸ்மால் நம்பர் ரெண்டுமே மைனஸ் ஓகே. ரெண்டுமே இது அப்படி சொல்லி மாற்றி ப்ளஸ் ஓகே. கிரேட்டர் நம்பரும் ஸ்மாலர் நம்பர் ரெண்டுமே அப்படி மைனஸ் சின்ன மிஸ்டேக் பண்ணிக்கலாம் ஓகே. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ப்ளஸ்க்கு அர்த்தம் 1 × 6 என்னது ப்ளஸ் 6 1 6 ரெண்டுமே அப்படி நெகட்டிவ் போடும். ரெண்டுமே நெகட்டிவ் போட்டால் -7 எனக்கு -5 தான் இருக்கு. இப்போ இது வராது 2 3 ரெண்டுமே மைனஸ் போடும். நான் கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் போடணும் ஸ்மாலர் நம்பருக்கு மைனஸ் போடணும். கிரேட்டர் நம்பர் இருக்குது 3 தான் கிரேட்டர் போகுது. இது நெகட்டிவ்லேயே பண்ணால் +6 கிடைச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -5 கிடைச்சிடும். அப்போ இன்டர்மீடியட் ஆன்சர் இது -2 -3. அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படி மாற்றி எழுது +2 +3 இதுதான் அதாவது என்ன வரும் x - 2 x = +2 x - 3 = x = +3 விச்சா இது ஃபர்ஸ்ட் மெத்தட் இருந்துச்சு. செகண்ட் மெத்தட்ல முதல் நம்பர் மைனஸ் லாஸ்ட் நம்பர் வந்து ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் இன்டர்மீடியட் ஆன்சர் நடுவில் ஆன்சர் ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. நடுவில் ரெண்டுமே -2 மைனஸ் இருக்கு. அது ரெண்டு ஆட் பண்ணி என்ன கிடைக்கும் மைனஸ் கிடைச்சிருச்சா. ஆனால் ஃபைனல் ஆன்சர் போய் மாற்றி எழுது -2 +2 -3 ப்ளஸ் வாடகை நம்பர் லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் இன்டர்மீடியட் ஆன்சர் எப்படி இருக்கும் கிரேட்டர் நம்பர் ஸ்மாலர் கிரேட்டர் நம்பர் அப்படின்னா ப்ளஸ்ல இருக்கும் ஸ்மாலர். ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும் கிரேட்டர் நம்பர் ஸ்மாலர். ஃபைனல் ஆன்சர் கிரேட்டர் நம்பர் மைனஸ்ல இருக்கும் ஸ்மாலர் நம்பர் மாற்றி எழுது ஓகே. ஓகே அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். முன்னாடி 1 இருக்கிற அர்த்தம் -6 -6 இன்டர்மீடியட் ஆன்சர் தான் நம்ம பார்க்கணும். கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் போட்டால் ஸ்மாலர் நம்பர் வந்து மைனஸ் போடலாம். இதை பண்ணால் +5 கிடைச்சிருக்கு. நிச்சா இதை பண்ணால் கிரேட்டர் நம்பருக்கு என்ன பண்ணேன் ப்ளஸ் போட்டேன். ஸ்மாலர் நம்பருக்கு வந்து மைனஸ் போட்டேன். இதை பண்ணனா என்ன கிடைச்சிருக்கு +5 கிடைச்சிருக்கு. மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைச்சிருக்கு -6 கிடைச்சிருக்கு. ஓகே இப்போ என்னோட ரூட்ஸ் என்னது +6 என்னது -1 அதை அப்படியே மாற்றி எழுதுங்க -6 +1 புரிஞ்சிச்சு. அவ்வளோதான் விஷயம் பார்க்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்னோட இன்டர்மீடியட் ஆன்சர் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் மைனஸ்ல இருக்கும் ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ்ல இருக்கும். என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி எழுதி ப்ளஸ்ல இருக்கும் ஸ்மாலர் நம்பர் மைனஸ்ல இருக்கும். அதை எப்படி சொல்லலாம் 1 இருக்கிறதா அர்த்தம் 1 × 6 -6 1 6 ஆகும். என்ன பண்ணி பார்க்கணும் மைனஸ் ப்ளஸ் கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ் பண்ணுறேன். இதை பண்ணனா என்ன வரணும் -6 வரும். சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -6 வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ கிரேட்டர் நம்பர் என்னது -6 ஸ்மாலர் நம்பர் என்னது +1 இதை அப்படியே மாற்றி எழுதுங்க +6 -1 அதான் 4 விஷயம் தெளிவாக தெரிஞ்சு எல்லா ஈஸியாக சாப்பிடும். இதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன வச்சு பார்த்துருக்கோம் 1 வச்சு பார்த்துருக்கோம். இப்போ நான் கோஎஃபிஷியன்ட்ஸ் வேற ஏதாவது வச்சுன்னு சொல்கிறேன். புரிஞ்சுட்டா என்னோட ஃபைனல் ஆன்சர் தான் எனக்கு முக்கியம். இந்த குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் ஃபைனல் ஆன்சர் இது இதுலேயும் ஃபைனல் ஆன்சர் இதுலேயும் ஃபைனல் ஆன்சர் இதுலேயும் ஃபைனல் ஆன்சர் ஓகே. எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏதாவது வச்சு பார்க்கலாம். 2x² is 10x plus 12 ஓகே. இப்போ என்ன பண்ணணும் இதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீகல் இது இல்லை லாஸ்ட் லாஸ்ட் ப்ளஸ் என்னோட இன்டர்மீடியட் ஆன்சர் அப்படி இருக்கும் ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. நான் ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கணும் ரெண்டுமே ப்ளஸ் தான் ஓகே. இதுதான் விஷயம். இதை வச்சு இதை என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். முன்னாடி ப்ளஸ் இருக்காது 12 + 24 வர மாதிரி டேபிள் இருக்கும் 24 ரெண்டுமே மைனஸ் போடணும். ரெண்டுமே மைனஸ் போடணும். எனக்கு என்ன ஒர்க் -10 ஆகும். நான் இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. அடுத்து 2 12 ரெண்டுமே மைனஸ் போடுறேன். இது என்ன வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை -10 தானே வரணும். அடுத்து 3 இது ரெண்டுமே மைனஸ் போடுறேன் சாட்டிஸ்ஃபை ஆகலை -10 வரல. -4 -6 ரெண்டுமே மைனஸ் ஆகும். இது மல்டிப்ளை பண்ணால்
ப்ளஸ் 24 வருது. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் 10. அப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ என்னோட ஒரு ரூட் என்னது மைனஸ் 4, இன்னொரு ரூட் என்னது மைனஸ் 6. அவ்வளோதான். இதை அப்படியே இங்கே மாற்றி எழுது. ப்ளஸ் 4 ப்ளஸ் 6 ரிச்சா அப்படின்னு நினைக்கிறோம். என்ன பண்ணுறோம்னா முன்னாடி கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிட்டா அதெல்லாம் டிவைட் ஃபைனல் ஆன்சர் என்ன வச்சிருக்கு ப்ளஸ் 6 ப்ளஸ் 4 வச்சிருக்கா அதை ப்ளஸ் 2 இங்கே போய் எடுத்தோம். அடுத்த என்னது ப்ளஸ் 2 இதான் என்னோட இதை வச்சு நான் ஒரு 2 மாடல் சொல்லிடுறேன். x square plus 10x plus 12 லாஸ்ட் ப்ளஸ் இருக்கு. இப்போ இன்டர்மீடியட் ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன 24 124 இது ப்ளஸ் 24 மல்டிப்ளை பண்ணால் மல்டிப்ளை ப்ளஸ் ஆன்சர் தான் போகிறோம். ப்ளஸ் ப்ளஸ் வராது. ப்ளஸ் 10 தான் வராது. 2 12 24 வரப்போ டேபிள் சைடு ஆரம்பிச்சிடும். ரெண்டுமே ப்ளஸ் போகணும். இது 10 வராது. இது ப்ளஸ் 3 ப்ளஸ் 8 வராது. எனக்கு ப்ளஸ் 4 ப்ளஸ் 6 வருமா? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 24 வரும். ஆட் பண்ணால் ப்ளஸ் 2 வரும். இன்டர்மீடியட் ஆன்சர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 6. ஃபைனல் ஆன்சர் என்னது மைனஸ் 6 மைனஸ் 1. அவ்வளோதான் பாரு. நான் இதோட நிறுத்திடலாமா? நிறுத்தக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆன்சரை டேரக்ட் டிவைட் பண்ணணும். நாங்கள் கோஎஃபிஷியன்ட் போகிறீங்களா? அதனால டேரக்ட் டிவைட் பண்ணிட்டு அவ்வளோதான். இது டைப் 2 டைப் 3 வரும். லாஸ்ட் மைனஸ் இருக்கு, லாஸ்ட் மைனஸ் இருக்கு. இன்டர்மீடியட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் மைனஸ் வரணும், ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ் வரணும். ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் மைனஸ் வரணும், ப்ளஸ்ல இருக்கணும், ஸ்மாலர் நம்பர் மைனஸ் வரும். அவ்வளோதான் விஷயம். இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே சம் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. என்ன ப்ளஸ் இருக்குதா இருக்கு -24 124 அண்ட் கிரேட்டர் நம்பர் மைனஸ் வரும், ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன வரும்? -10 வரும். இதை பண்ணால் -10 வருமா? வராது. இது 212 கிரேட்டர் நம்பர் மைனஸ் பண்ணு, ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ் பண்ணு. இதை ஆட் பண்ண -10 வருது. இதை மல்டிப்ளை பண்ணால் -24 வருது. இப்போ இதான் ஓகே. கிரேட்டர் நம்பர் என்னது -12, ஸ்மாலர் நம்பர் என்னது +2. இதை அப்படியே மாற்றிடுது. கிரேட்டர் நம்பர் என்னது +12, ஸ்மாலர் நம்பர் +12. ஆன்சர் +2 -2. இதோட நிறுத்திக்கலாமா? நிறுத்தக்கூடாது. கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 2. 2ஆல் டிவைட் பண்ணி +6 -2. இதான் மிடில் லாஸ்ட். இதில் என்ன இருக்கு? ப்ளஸ் இருக்கு. லாஸ்ட் என்ன இருக்கு? மைனஸ். இப்போ இன்டர்மீடியட் ஆன்சர் இருக்கு கிரேட்டர் நம்பர் ஸ்மாலர் நம்பர். கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் இருக்கும், ஸ்மாலர் நம்பர் மைனஸ். ஃபைனல் ஆன்சர் கிரேட்டர் நம்பர் மைனஸ் இருக்கும், ஸ்மாலர் நம்பர் தான் ப்ளஸ் இருக்கும். ஓகே, கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதா இருக்கு. நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். முன்னாடி கோஎஃபிஷியன்ட் எப்பவுமே ப்ளஸ் இருக்கிற மாதிரி தான் செய்யணும். குவாட்ராட்டிக்ல எக்ஸ் ஸ்கொயர் நியர்ல ஸ்கொயருக்கு ஃப்ரண்ட் பிஃபோர்னு எழுதிக்கும். நம்மளால மல்டிப்ளை பண்ணிடும். பிஃபோர் பாசிட்டிவ் தான் இருக்கும். ஏன் பாசிட்டிவ் ஏன்னா பாசிட்டிவ் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்படி இருக்கும் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கல. இப்போ பாசிட்டிவாக இருக்காது. இப்படி மாற்றி தான் என்ன பண்ணுறதுக்கு சம் சால்வ். இதே மல்டிப்ளை பண்ணலாம். -24 தேடி சொல்ல ஆரம்பிச்சிடணும். 1 × 24 கிரேட்டர் ஸ்மாலர் நம்பர் மைனஸ். இதை சால்வ் பண்ணால் +10 வருமா? வாய்ப்பே இல்லை. 212 கிரேட்டர் நம்பர் +20 ஸ்மாலர் நம்பர் மைனஸ். இதை ஆட் பண்ணால் +10 வருமா? வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? -24 வரும். கிரேட்டர் நம்பர் இது +12, ஸ்மாலர் நம்பர் இது -2. இது இன்டர்மீடியட் ஆன்சர். அது இதை அப்படியே மாற்றி எழுதும். +.
இதோட நிறுத்திக்கலாம் பார்க்கலாம். இதோட நிறுத்திடலாமா? நிறுத்தக்கூடாது. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் எனக்கு அதுக்கு என்னது 2 இருக்கு. அப்ப அந்த 2 இங்கே இங்கேயும் பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். மீதி 6 + 2. ஓகே, அவ்வளவுதான். அந்த மெத்தட் தெளிவா தெரிஞ்சுட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஈஸியா அடிச்சுட்டு ஓகே. இதை எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேபிள கம்ப்ரஸ் பண்ணி எழுதி பிளஸ் லாஸ்ட் பிளஸ் அப்படின்னா லாஸ்ட் இன்டர்மீடியட் ஆன்சர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஃபைனல் இதுவே பிளஸ் ஃபைனல் மைனஸ் பிளஸ் மைனஸ் ஃபைனல் பிளஸ் ஈஸ் அப்படின்னா பிளஸ் the final answer can be right. Small number plus minus small number plus greater number plus small number. The chart தான் முக்கியம். Chart தெளிவா the chart இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 குவாட்ராட்டிக் இதை சால்வ் பண்ண என்ன ப்ளஸ் 6 3 நான் டக்கு மீட் போடுறேன். இது இன்டர்மீடியேட் ஃபைனல் ஆன்சர் வந்து -2 மைனஸ். ஓகே, அடுத்து ஒய் வச்சு ஃபைனல் ஆன்சர் இதுக்கு ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி எழுது? எக்ஸுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 2 நம்பர் எழுதும். -2 -3 அது 2 தடவை எழுதும். -2 -2 -3 ஒய்க்கு என்ன இருக்கு? -3 -3 -4 -4. ஓகே, இப்படி எழுதி எக்ஸ் -2 எடுத்தீங்கன்னா அதை வந்து யார் கூட கம்பேர் பண்ணணும்? -3 கூட கம்பேர் பண்ணுறேன், -4 கூட கம்பேர் -2 எடுத்தீங்க அப்படின்னா -3 கூட கம்பேர் -4 கூட பத்து எக்ஸுக்கு -3 எடுத்தீங்க அப்படின்னா யார் கூட கம்பேர் பண்ணணும்? -3 கூட கம்பேர் பண்ணணும். -3 எடுத்தீங்க அப்படின்னா அது யார் கூட கம்பேர் -4 கூட கம்பேர் பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ 2 தடவை எழுதிட்டு எக்ஸ்க்கு வேல்யூ 2 தடவை எழுதிட்டு ஒய்க்கு உள்ள வேல்யூல 2 கூடயும் கம்பேர் ஒரு வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா அதை 2 பேர் கூடயும் கம்பேர். அதே மாதிரி இந்த -3 எடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 பேர் கூடயும் இப்போ இது 2த்துக்கும் கம்பேர் பண்ணும். என்னென்ன விஷயங்கள் வரும்? இல்லை எக்ஸ் கிரேட்டர் தான் ஒய்யா இருக்கும், இல்லை எஸ் லெஸ் தான் ஒய்யா இருக்கும், இல்லை எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும், இல்லை எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும், இல்லைன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும். இது நாட் ரிலேஷன் தான். என்னது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்? இது நாட் ரிலேஷன். 1 2 4 5 விதமான ஆன்சர்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ -2 பெருசா -3 பெருசா -2 தான் பெருசா இந்த சைடு பார்க்க ஆரம்பம். அடுத்து இதுல இருந்து இது பெருசா பெருசா இதுதான் பெருசு. அடுத்து இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல். அடுத்து இது என்ன இருக்கு? -3 இருக்கு, இது என்ன இருக்கு? இதா -3 தான் பெருசு. இது எக்ஸ் பெரியது, இது என்னது ஒய். எக்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு கிரேட்டர் தான் நடுவில் இருக்கிற ஒரு ஈக்குவல் இருந்தா கிரேட்டர் தான் ஈக்குவல் இதுதான். புரியுதா? சம் எப்படி செஞ்சுருக்குறது புரியுதா? எக்ஸோட வேல்யூ நீங்க 1 எடுத்தீங்க அப்படின்னா அதை ஒய்யோட 2 நம்பருக்கு என்ன பண்ணணும்? ரிலேட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ 1 எடுத்தீங்க அதை ஒய்யோட வேல்யூ 2 ரிலேட் பண்ணி பார்க்கணும். அதான் விஷயம். ஏன் இதை பேஸ் பண்ணி இப்போ சம் டக்கு போட ஆரம்பிச்சிடணும். (5x² - 22x -15 = 0 y² - 15 + 20 = 0. இப்போ இங்க என்ன பண்ணுவீங்க? -78 ஓகே.
என்ன வரணும் -22 வரும். ஸ்பீடாக தான் செய்வேன். 25 இன்ட்டு 3 போட்டா 75 வரும். ஓகேயா? நடுவில் மைனஸ் ப்ளஸ் இந்த ஃபார்முலா சார்ட்டுக்கு பேர் கரெக்டா? ஃபார்முலா சார்ட் இதுதான் அந்த ஃபார்முலா சார்ட். ஃபார்முலா சார்ட்ல இன்டர்மீடியட் ஆன்சரை நான் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவேன் ப்ளஸ் ப்ளஸ்னு இன்டர்மீடியட் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதை ஃபைனல் ஆன்சரை மாற்றி எழுதுவேன். ஓகே, இதான் ரொம்ப 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 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப சனி எழுதி. ஓகே, இதை வந்து 75 வர மாதிரி எனக்கு ஒரு சம்பளம் வச்சுருக்கேன். ஓகே, -25 வரணும். 1 25 லாஸ்ட் இது என்ன இருக்கு மைனஸ் 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 இன்டர்மீடியட் ஆன்சர் வேணும். கிரேட்டர் தான் மைனஸ் வரணும், ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ் வரணும். ஃபைனல் ஆன்சர் வேணும். கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் வரணும், ஸ்மாலர் நம்பர் மைனஸ். 1 25 பண்ணா -22 வருமா? டார்க் -22 வராது. அடுத்த 2வது ஸ்டெப்ல வராது. 25 வந்துருமா? என்ன பண்ணுவோம்? கிரேட்டர் நம்பர் மைனஸ் போகிறோம், ஸ்மாலர் ப்ளஸ் ஓகேயா? இன்டர்மீடியட் ஆன்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இன்டர்மீடியட் ஆன்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு மாற்றி எழுது -20 ப்ளஸ் 25. ஓகே, கோஎஃபிஷியன்ட் முன்னாடி என்ன இருக்கு அதை பார்க்கணும். ஓகே, அதால என்ன பண்ணிடணும்? டிவைட் பண்ணிடணும். ஓகேயா? இனிமேல் நான் இந்த கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணா ஃப்ராக்ஷன்ல வருமா? இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படியே வச்சுக்கணும். இப்போ இதையும் இதை என்ன லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க, இதுக்கு கண்டுபிடிக்கும். ப்ளஸ் 31 இது என்ன பண்ணணும்? மிடில் லாஸ்ட் மிடில் மைனஸ் லாஸ்ட் ப்ளஸ். என்னோட இன்டர்மீடியட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ்ல கிடைக்கும். என்னோட ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் இருக்கும். ஓகே, என்ன வரணும்? -11 என்னோட டார்கெட் வரும். ப்ளஸ் 30 30 இன்டர்மீடியட்ல ரெண்டுமே மைனஸ் போட்டா வராது. 2 15 ரெண்டுமே மைனஸ் போட்டா வராது. இந்த -11 கிடைக்கணும். 3 10 ரெண்டுமே மைனஸ் போட்டா வராது. இது 4வது டேபிள்ல போகாது. 5 6 ரெண்டுமே மைனஸ் போட்டால் வரும். ரெண்டுமே மைனஸ்னா -15 பற்றி மல்டிப்ளை பண்ணலாம் ப்ளஸ் வந்துட்டா இன்டர்மீடியட் ஆன்சர் ரெண்டுமே மைனஸா? இல்லை, ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்? அப்படியே மாற்றி எழுது. இப்போ இதை என்ன பண்ணணும்? இந்த டேம் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா டிவைட் பை 5ஆல பண்ணணும். ஏன் டிவைட் பை 5ஆல பண்ணணும்? முன்னாடி எனக்கு என்ன இருந்தது? கோஎஃபிஷியன்ட் ஆன்சர் இல்லை. நான் 5ஆல டிவைட் பண்ணாம இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணிடுது? 5ஆல மல்டிப்ளை பண்ணிச்சுட்டு 2 முடிஞ்சுதான் உழைக்கிறப்ப இது என்ன பண்ணணும்? 2 5 பண்ணினா ப்ளஸ் 25 ப்ளஸ் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? இது எக்ஸோட வேல்யூவா? எக்ஸோட வேல்யூ 1 எடுத்தீங்க அப்படின்னா அதை யார் கூட கம்பேர் பண்ணுவோம்? 25 30 கூட என்ன பண்ணி கம்பேர் பற்றி எக்ஸோட வேல்யூ என்னங்க? ப்ளஸ் 25 எடுத்தீங்க அப்படின்னா 25 எடுத்தீங்க அப்படின்னா அதை யார் கூட கம்பேர் பண்ணுவோம்? 25 கூட கம்பேர் பண்ணுவோம், 30 கூட கம்பேர் பண்ணுவோம். இது எக்ஸ், இது என்னது பாயிண்ட். இதுக்கு ரிலேஷனாக கண்டுபிடிக்கும். இது ரெண்டுல எது பெரிய நம்பர் தான் பெரிய நம்பர். கொஞ்சம் தெளிவாக எழுதும். சாரி சரி எக்ஸோட ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணி ப்ளஸ் 25. அதாவது இங்க எடுத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள 2 பேரும் இங்க பாருங்க. உள்ள 2 பேர் யாரு? ப்ளஸ் 25 ப்ளஸ் 20. அதே மாதிரி எக்ஸோட ஒரு வேல்யூ எடுத்தீங்கன்னா அது யார் பண்ணணும்? ப்ளஸ் ஒய். இது ஒய்யோட வேல்யூ. இது ரெண்டுமே எக்ஸோட வேல்யூ தான். இது எக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒய்ல இருக்க 2 கூட என்ன பண்ணணும்? கம்பேர் மைனஸ் எக்ஸ்ல வச்சு எக்ஸ்ல ப்ளஸ் 27 வச்சு இது ரெண்டுல யார் வச்சு இது ரெண்டுல யார் வச்சு இது ரெண்டுல யார் ஈக்குவல் இது ரெண்டுல யார் வச்சு எக்ஸ் என்னது ஒய். எக்ஸ் என்னது ஒய். நடுவில் என்னென்ன ரிலேஷன்லாம் வருது? ப்ளஸ் தான் வருது. அது ரெண்டு ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் தான் ஈக்குவல்.
இனிமே சம்ம கொஞ்சம் ஸ்பீடா பண்ணி போடலாமா? த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எயிட் எக்ஸ் பிளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. என்ன இருக்கு? த்ரீ ஒய் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ்டீன் ஒய் பிளஸ் இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ஸ் ரெண்டு சேமா இருந்தா வச்சுக்கோங்களேன், எந்த விதமான டிவைடோ எந்த விதமான மல்டிப்ளேயோ பண்ண வேண்டாம். அதாவது ஃபைனலா இந்த ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் பாத்தீங்களா, அதை என்ன டிவைட் பண்ணி பிடிப்போம், இல்லை மல்டிப்ளை பண்ணுவோம். இன்னொரு குரூப் கூட என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணணும். ப்ரீவியஸ் எக்ஸ்பிளைன் பார்த்தீங்களா ப்ரீவியஸ்ல, அது மாதிரி தேவை செய்ய தேவை. ஓகேயா? இப்ப என்ன வருங்கிறத டக்குன்னு செஞ்சிடலாமா? 12 into 4 + 12 6 ஸ்பீடா செய்யறேன்னா பிளஸ் திருப்பி பிளஸ். அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் திருப்பி மைனஸ் இருக்கு. முன்னாடி 3 இருக்கிறதுனால ஒண்ணுமே செய்ய தேவை, ஏன்னா இங்கேயும் 3 தான் இருக்கு, இங்கேயும் 3 தான் இருக்கு. போய் ப்ளஸ் 16 ப்ளஸ் 10 ப்ளஸ் 6. இது என்னது? இன்டர்மீடியட் ஆன்சரு. ஃபைனல் ஆன்சர் அப்படி இருக்கும், இன்டர்மீடியட் மைனஸ். இது வெளியக்கூடிய நோட்டு, இது எக்ஸ் குறியீடு. என்ன செய்யணும்? எக்ஸோட மைனஸ் 10 மைனஸ் 6 மைனஸ் எக்ஸோட இதுல இது பெருசு, இதெல்லாம் இது பெருசு, இதுல இது ஈக்குவல். ஆன்சர் எக்ஸ் கிரேட்டர் தானே. இதுதான் எப்படி செஞ்சு ஸ்மார்ட்டா ஸ்பீடா செய்யும். எப்பவுமே நெகட்டிவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுல சின்ன நம்பர் தான் இருக்குது. இப்பதான் பெரிய நம்பர் தான் இருக்கு. ஏன் சின்ன நம்பர் தான் எனக்கு பெரிய ஒரு சொல்லிடலாம். உங்களுக்கு நான் மெத்தட் ஆஃப் அப்ரோச் நீங்க செஞ்சுக்கலாம். x square plus 15x minus 46 equal to 0. 4y square 33y minus 70. இப்போ ஃபைனலா இந்த ரூட் கண்டுபிடிச்சு அது என்ன பண்ணலாம், 4 ஆல மல்டிப்ளை. இது வந்து மைனஸ் 46 என்ன வரும்? 23. இது எப்படி சொல்றேன், இது வந்து இது கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா 2 23 வேற எந்த டேபிள்ஸ்லயுமே 46 4 11 5 6 இது எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, மிடில் நம்பர் லாஸ்ட் நம்பர், மிடில் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் மைனஸ். இதுலயும் மிடில் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் மைனஸ், இங்கேயும் மிடில் நம்பர் லாஸ்ட் நம்பர் பிளஸ் மைனஸ் இருக்குன்னா, இந்த லாஸ்ட் நம்பரும் மைனஸ் இருந்து மிடில் நம்பர் ரெண்டுமே பிளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப் கேனாட் பி டெட்டர்மைன்ட். ரிலேஷன் ஆர் டெட்டர்மைன்ட். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் நாட். ஓகே, இந்த மாதிரி ரேர் கேஸ் வந்து நான் அந்த வீடியோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரிலேஷன்ஷிப் நாட் டெட்டர்மைன்ட். ஓகே, ப்ளஸ் மைனஸ் இருக்கு, இங்கே என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்கு, சம் பார்க்காம இருந்தீங்கன்னா சால்வ் பண்ணுவேன். ஓகே, முக்கியமான சம்பளம் 2x square minus 15x minus 38 equal to 0. So 2y square plus 75 plus 46. இங்க என்ன வரும்? minus 76. 76 19 4 எழுதலாம். கொஞ்சம் ஸ்பீடா நீங்க பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். மிடில் நம்பர் லாஸ்ட் நம்பர் மைனஸ் எல்லாமே. இன்டர்மீடியட் ஆன்சர் எப்படி இருக்கும்? கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் இருக்கும் ப்ளஸ் இருக்கும். கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ். ஆனா என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்? மாத்திடும். ஓகே, இங்கேயும் 5/2 இருக்கு, இங்கேயும் 5/2 இருக்கு. மல்டிப்ளை பண்ண டிவைட் பண்ண தேவையில்லை. ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா 92 92 பார்த்தீங்கன்னா 23 4. இன்டர்மீடியட் ஆன்சர் 3 ப்ளஸ் ஃபைனல் ஆன்சர் வந்து 2 அதை ஈக்குவல் டு விலை சொல்லலாம்.
ப்ளஸ் 19 மைனஸ் 28 மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 இது என்ன வரும் மைனஸ் 21 இது வந்து இது பெருசு இது பெருசு இது ரெண்டுல இதுதான் பெருசு சின்ன நம்பர் மைனஸ் தான் இது ரெண்டு ஈக்குவல் இது எக்ஸோட சைடு ஒய் ப்ளஸ் எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் இதுதான் அப்ரோச் ஃபைண்டர்ஸ் லாஸ்ட்டாக போடுறேன் three x square plus 21x is 36 equal to 0. Then 1 square minus 8 minus all the terms equal to 0. இப்போ பண்ணிங்கன்னா 108 9 12 ரெண்டுமே ப்ளஸ் இங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு மல்டிப்ளையோ டிவைடோ பண்ண தேவையில்லை ஃபைனல் ஆன்சர்லாம் தேவையில்லை ஓகே இப்போ இது இன்டர்மீடியட் ஆன்சர் இதோட ஃபைனல் ஆன்சர் வேணும் மைனஸ் கோஸ் மைனஸ் 12 என்ன இருக்கு 153 9 17 இன்டர்மீடியட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் நம்பர் 9 ப்ளஸ் கிரேட்டர் நம்பர் பண்ணா மைனஸ் 8 வந்துடும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 180 ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும் மைனஸ் 9 ப்ளஸ் 17 இதை எப்படி ஈக்குவேட் பண்ணணும் மைனஸ் 9 மைனஸ் 12 மைனஸ் 9 அடுத்த தடவை இருக்கும் மைனஸ் 12 ரெண்டு தடவை இருக்கும் எக்ஸ் இது ஒய் மைனஸ் 9 ப்ளஸ் 12 ப்ளஸ் 9 ரெண்டு ஈக்குவல் இல்லை இது பெருசு இது ரெண்டு இது பெருசு இது பெருசு இப்போ எக்ஸ் பெருசு தான் ஈக்குவல் இல்லைச்சா எப்படி பண்ணுங்க இதான் ஸ்பீடாக பண்ணி பழகிட்டீங்கன்னா அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சைடு வாங்கி சொல்லிட்டு Six x square means 25x, but 25 x square minus 11 plus 15 இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மைனஸ் மைனஸ் லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் 9 ஃபைனல் ஆன்சர் ப்ளஸ் 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 10 ப்ளஸ் ஓகே இந்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 30 65 பார்த்தோன்னே சொல்லு மைனஸ் ப்ளஸ் தான் ஓகேவா மைனஸ் ப்ளஸ் தான் மைனஸ் ஃபைனல் ஆன்சர் ப்ளஸ் 6 ப்ளஸ் 5 ஓகேயா இப்போ என்ன பண்ணணும் இந்த 2 இருக்கு 6 இருக்கு ஓகேயா இப்போ இது ரெண்டு விதமான லாஜிக் ப்ளே பண்ணும் ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டை ஃபுல்லாத்தையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டாலும் ஓகே தான் இப்போ இதை வந்து 18 இதை வந்து 3 தான் 15 பண்ணி ஓகே ஓகே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் இது 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இது 6 கேட்குங்க 10 10 15 15 18 15 18 15 ஒரு எக்ஸ் லெஸ் தென் இப்படி செய்யலாம் இல்லைன்னா ரெண்டை கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணணும் 6 கொண்டு இதை மல்டிப்ளை இப்படி பண்ணலாம் இப்போ இதை வந்து என்ன 6 வச்சு மல்டிப்ளை பண்ண இது 36 இந்த ரூட்டை ரெண்டால மல்டிப்ளை ரூட்டை மாற்றி மல்டிப்ளை பண்ணணும் இதுதான் 2 இருந்ததுனால இதை 2ஆல மல்டிப்ளை இந்த 3 6 இருந்ததுனால இதை 6 ஆகும் இப்படியும் பண்ணலாம் பண்ணலாம் இப்படியும் பண்ணி பழகலாம் ஏன்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக 6ஆல மல்டிப்ளை பண்ணி ஈஸியா இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 20 ப்ளஸ் 20 என்ன வரும் ப்ளஸ் 20 ப்ளஸ் 20 ப்ளஸ் 20 ப்ளஸ் 26 26 பெருசு 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 ரெண்டும் ஒன்று போல தான்
ரெண்டுமே ஈக்குவலாகவே வந்து வச்சுக்கணும் இந்த இடத்துல இப்படி ஃப்ரீயாக வச்சுக்கணும்